சில்க்ஸ் ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு. பாரு அந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர்களிடம் மரியாதையின்றி வீர வசனம் பேசிய மாணவர் ஒருவர் தற்போது ஏடிஎம் பணம் கொள்ளை வழக்கில் கைதாகியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி பகுதியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர் ஒருவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆசிரியர்களிடம் மரியாதையின்றி பேசும் வீடியோ ஒன்று வைரலானது. அம்மாவோட சொல்றான் அம்மாவோட அக்காமையன் அப்புறம் சொல்றான் ரெக்கார்ட் எடுத்து என்ன செஞ்சு குடிங்க பாரு எடுக்கிறாங்க சொல்லு அங்க பேசு அழுத்த இருக்க முடியுமா அந்த அறுக்க போறாங்க குத்த முடியுமா அந்த குத்த போறாங்க அந்த ஸ்டேஷன்ல விட்டு குத்த போறாங்க அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுது. இந்த பாரு போலீஸ்காரனே குத்துறக்கு இது கர்மதே. ஏன்னா ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு. தூக்கிடுவாங்க நீ போட்டுருவாங்க பாரு அந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவம். இத கொண்டு அப்படியே எஸ்பி கிட்ட காமிச்சிருங்க. அந்த வீடியோவில் பேசிய மாணவன் ஏறுனா ரயிலு இறங்குனா ஜெயிலு போட்டா பெயிலு, இந்த தவம் இருக்கிற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது என ரைமிங் வசனத்துடன் சொல்ல முடியாத வார்த்தைகளால் ஆசிரியர்களுக்கு மிரட்டல் விடுத்தார். இதனை அங்கிருந்த ஆசிரியர்கள் சிலர் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் திண்டுக்கல் செம்பட்டி அருகே நடந்த ஏடிஎம் கொள்ளை வழக்கில் அந்த மாணவன் கைதாகியுள்ளார். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த முருகன் என்பவர் தனியார் ஏடிஎம்மில் பணம் வைப்பதற்கான ஏஜென்சி ஒன்றை நடத்தி வருகிறார். இவரிடம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த நாகார்ஜுன் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி செம்பட்டி அருகே உள்ள ஏடிஎம்மில் பணம் வைக்க வந்தபோது 29 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக நாகார்ஜுன் ஏஜென்சி உரிமையாளர் முருகனிடம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து முருகன் செம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் செம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில் நாகார்ஜுன் தான் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பணத்தை கொள்ளையடித்துள்ளார் என்பதும், ஆனால் வேறு சிலர் அந்த பணத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் என நாடகமாடியதும் போலீசுக்கு தெரிய வந்தது. இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக நாகார்ஜுன் மற்றும் அவரது கூட்டாளிகளான சுரேந்தர், முகமது, ரிதீஷ், கார்த்திகேயன், ஒரு சிறுவன் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் தேவதானப்பட்டியைச் சேர்ந்த 19 வயதான தவம் என்னும் பிரித்தீவ் என்ற இளைஞரும் கைதாகியுள்ளார். அந்த பிரித்தீவ் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியில் படித்தபோது ஆசிரியர்கள் முன்பு வீரவசனம் பேசிய மாணவர் என்று கூறப்படுகிறது. பிரித்தீவ் பேசும் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் மீண்டும் வைரலாகி வருகிறது. அம்மாவோட சொல்றான் அம்மாவோட அக்காமையன் அப்புறம் சொல்றான் ரெக்கார்ட் எடுத்து என்ன செஞ்சு குடிங்க பாரு எடுக்கிறாங்க சொல்லு அங்க பேசு அங்க பேசு அழுத்த இருக்க முடியுமா அந்த அறுக்க போறாங்க குத்த முடியுமா அந்த குத்த போறாங்க அந்த ஸ்டேஷன்ல விட்டு குத்த போறாங்க அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுது. இந்த பாரு போலீஸ்காரனே குத்துறக்கு இது கர்மதே. ஏன்னா ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு. தூக்கிடுவாங்க நீ போட்டுருவாங்க பாரு அந்த தவம் இருக்கிற வரைக்கும் இந்த தவம். இத கொண்டு அப்படியே எஸ்பி கிட்ட காமிச்சிருங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.